தீப்பெட்டி தொழில்களை காப்பாற்ற முன்வரும் தொலைநோக்கு நபர்களுக்கு நாங்கள் மரியாதை செலுத்துகிறோம். உங்கள் அர்ப்பணிப்பு, விடாமுயற்சி மற்றும் ஆர்வம் ஆகியவை இந்த பண்டைய கைவினையின் தொடர்ச்சியை உறுதி செய்துள்ளன. எங்கள் கைவினைஞர்களுக்கு வாழ்வாதாரத்தையும் பெருமையையும் வழங்குகின்றன. உங்கள் குறிப்பிடத்தக்க பங்களிப்புக்கு நன்றி. என்கிட்ட இவ்வளோ பண்டல் இருக்குது, வாங்கி தரேன், என்ன சரக்கு அப்படிங்கிறது, ரேட்டு இவ்வளோ தான் அப்படிங்கிறது நம்ம வைக்கணும். ரேட்டு அவனை கேட்கக்கூடாது என்ன ரேட்டு. எப்படின்னா இந்த கமிஷன் ₹1 கொடுத்து ஒரு ₹5 கொடுத்தாங்க. இப்போ ₹5 எதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கமிஷன் வரைய அப்புறம் கழட்டி விட்டு போகிறாங்க மிஷின் கம்பெனிக்காரனும் வாங்குகிற பார்ட்டியும். இப்போ வந்து நம்ம பேக்கிங் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம், மேட்சஸ் பேக்கிங்கு. ஸோ இப்போ நம்மகிட்ட என்னென்னா நீங்கள் தொழில் ஆரம்பிக்கும் போது, நீங்கள் தொழில் வைக்கும்போது சேஃப்டி கம்பெனி எப்படி இருந்துச்சு, அதிலேருந்து இவ்வளோ தூரம் எப்படிலாம் மாறி இன்றைக்கி எப்படி இருக்குது? நான் கம்பெனிக்குள்ளே வரும்போது 91 உள்ளே வந்தேன். 91 நான் 10 படிச்சுட்டு அடி உள்ளே வந்தாச்சு போகலாக்கிட்டு. வரும்போது நல்ல விறுவிறுப்பாக இருந்துச்சு. ஹேண்ட்மேடு இப்போ வந்து நல்ல வாண்டடாக நல்ல சேல்ஸ் நிறையா இருக்கும், உற்பத்தி கரெக்டாக இருக்கும், அதிகமாக இருக்காது. அது ஒரு காரணம். அதனால் நல்லா இருந்துச்சு ரேட்டும். அதுக்கப்புறம் 91லேருந்து 2008 வரும்போது, 2004 வரும்போது மிஷின் வந்துருச்சு. 2004 மிஷின் முதல்ல வரும்போது டிப்பிங் மிஷின் வந்துச்சு, குச்சி மட்டும் தயாரிக்கிறது. குச்சி தயாரிக்க வந்தாலும் ஹேண்ட்மேடில் பெரிய பெட்டி நல்லா போச்சு. அப்போ வந்து போய்கிட்டு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2012 குச்சி அதிகமானவுடனே ஹேண்ட்மேடு ஸ்டாப் ஆகிடுச்சு. 2009 எல்லாம் ஹேண்ட்மேடு வேண்டாம், மிஷினில் வர டிப்பிங் குச்சி வாங்கி ஜாப் ஒர்க், அப்போவுமே ஜாப் ஒர்க் வந்துருச்சு. 2000 கரெக்டாக சொல்லணும்னா 10 எல்லாமே அப்போ செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நல்லா தான் இருந்துச்சு. குச்சி அடப்போம் ஜாப் ஒர்க்குன்னா அப்போ கூலி கிடையாது, ரேட்டு போட்டுருவாங்க. 2012 வரைக்கும் நல்லா போச்சு. 12 கடைசி முடியும் போதே மிஷின் உற்பத்தி அதிகமானோன்னா அதுலேயும் ஒரு டவுன் வந்துச்சு. 13-14 ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அடாப்ட் மிஷின் வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த கட்டம் வந்து கொஞ்சம் ஸ்பீடாகும்போது அடாப்ட் மிஷின் வர ஆரம்பிச்சு, ஒருத்தராக போட ஆரம்பித்தாங்க. அடாப்ட் மிஷின் போட்டு வர இப்போ 2024 முடிஞ்சிருக்கா. இந்த 2024லேயும் அடாப்ட் மிஷின் அதிகமானதுனால கையில் அந்த ஜாப் ஒர்க்கும் எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறைஞ்சிக்கிட்டே வருது. மிஷின் தான் அதிகமாக போய்கிட்டு இருக்கு. ஹேண்ட்மேடுக்கு முன்னாடி மிஷின் இருந்துச்சா சொல்லுவாங்க. ஹேண்ட்மேடுக்கு முன்னாலே சொல்லுவாங்க. அது வருஷம் ஆகும்ல. ஐடிசி கம்பெனி ஃபுல் மிஷின் உண்டு ஆன்லைன். இப்போ இல்லை, எப்படி சொல்கிறது, தாத்தா காலத்துலேயும் சொல்லலாம். ஆரம்பமே மிஷினில் இருந்து தான் ஹேண்ட்மேடு கொண்டு வந்தாங்க. கொண்டாந்து கட்டை அடிக்கி குச்சி அடிக்கி இதெல்லாம் செஞ்சு பார்த்தாங்க. இப்போ மிஷினுக்கு பழையபடி போயிடுச்சு. கரெக்டாக நான் சொல்கிறேன், என்ன சொல்கிறது, 91 ஆள் நிறையா இருந்தாங்க கட்டை அடிக்கி உருவதுக்கு எல்லாமே. 2000 வரும்போதே கட்டடுக்கு குறைஞ்சிது ஆள். அதில் தான் 2004 எல்லாருமே டிப்பிங் மிஷின் ரெடி பண்ணாங்க, அடுக்கி மருந்து குச்சியாக வெளியே வர்ற மாதிரி. ஆள் பற்றாக்குறை ஒரு காரணம். குறைய மிஷின் உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல டிப்பிங் யூனிட்டு குச்சி அடைச்சி உடனே மார்க்கெட் டவுன் ஆச்சு. பழையபடி கொஞ்சம் ஸ்பீடாச்சு. 2014 அப்புறம் 15-16 போகும்போது கேட்டாங்க. அப்பவும் ஆள் தட்டுப்பாடு தான். அந்த கையில் அடைக்கிறதுக்கு தட்டுப்பாடு ஆனவுடனே அடாப்ட் மிஷின் எல்லோரும் மாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபாக்ஸ் பில்டிங் ஆகல, அதுவும் மாட்ட ஆரம்பித்தாங்க. அது மாட்ட இப்போ அதுவும் உற்பத்தி அதிகமாக தான் போய்கிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது இப்போ அடுத்து கையில் அடைக்கிறதே வேண்டாங்க. அங்கே அடாப்ட் மிஷின் தான் நல்லா இருக்குது பெட்டி பார்க்க. அதாவது எப்படி சொல்ல, நம்ம ஹேண்ட்மேட் அடைச்ச மாதிரி மருந்து பக்கம் ஒன்று போல இருக்குது, ஃபினிஷிங்காக இருக்குன்னு அதான் சேல்ஸ் அதிகமாகுது. நம்ம மிஷின் வர்றதுக்கு காரணம் வந்து ஆள் பற்றாக்குறை தான். மெயினாக ஆள் பற்றாக்குறை ஆக ஆக போய்கிட்டே இருக்குது. அப்போ அன்னைக்கு தேதிக்கு ஒரு கம்பெனி நல்லா ரன் ஆகுது அப்படின்னா அதில் எத்தனை பேர் வேலையாள் இருப்பாங்க, என்னென்ன வேலைலாம் நடக்கும் ஹேண்ட்மேட் மேட்சஸில்? அன்னைக்கு வாரம் ஒரு 300 பண்டல் தயாராகுதுன்னா ஒரு நாளைக்கு உள் வேலைக்கு ஒரு 15 பேர், வெளி வேலை கட்டை அடிக்க வருதுன்னா அது ஒரு 30 பேர் இருப்பாங்க. மொத்தம் 50 பேர்னு வச்சுக்கோங்க. வாரம் 300 பண்டல் செய்யறதுக்கு 50 பேர் வேணும். இது என் கம்பெனியில் ஓடுனது. அதை வச்சுருக்கேன். இப்போ அதே 30 பேரை வச்சு அடப்பு மிஷினில் 15 பேர் நிப்பாட்டினா போதும். அந்த 30 2 மிஷினில் நிப்பாட்டலாம். 15 பேர் எனக்கு உள் வேலை பார்த்து அதே ஆளை வச்சு ஒரு வாரம் தயாரிக்கிற 300 பண்டில் அவங்க 8 மணி நேரத்தில் தயாரிச்சிருவாங்க.
இதுதான் மிஷினோட அட்வான்ஸ். அப்போ இதைத்தானே எல்லோரும் விரும்புவாங்க. முன்னாடி கம்பெனியில் 30 பேர் ஒரு வாரம் எடுத்த ப்ரொடக்ஷனை நீங்கள் மிஷினில் அதில் பாதி ஆட்களை வச்சு ஒரு செஷனில் 8 மணி நேரத்தில் எடுத்துடுறாங்க. 30 பேர் 15 பேர் தான். இப்போ எனக்கு உள் வேலைக்கு 15 பேர் தானே. இப்போ உள் வேலை தானே கணக்கு. வெளி வேலையிலையும் சேர்த்துன்னு மொத்தம் 50 பேர். வெளி வேலையெல்லாம் சேர்த்தா 50 பேர் பார்க்குற வேலையை இன்றைக்கி அடப் மிஷினில் 15 பேர், டிப்பிங் யூனிட்டில் ஒரு 5 20 பேர் வச்சு வேலை பார்த்துருவாங்க. இந்த 300 வரல ஒரு ஷிஃப்ட்டில் எடுத்துடலாம். ஒரு வாரம் பார்த்த வேலையை ஒரே நாள் ஒரு ஷிஃப்ட்டு 8 மணி நேரத்தில். வெளியில் உள்ளவங்களுக்கு வந்து தீப்பெட்டி ஒரு ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா அது ஒரு பொருள் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுருவாங்க, அவ்வளோதான். ஆனால் உங்களுக்கு தானே தெரியும் அந்த தீப்பெட்டிக்குள்ளே எத்தனை இண்டஸ்ட்ரி இருக்குது. பிரிண்டிங்காக இருக்கலாம், அதுக்கு நிறைய இருக்குது. வேலைக்கு ஆள் இருக்காங்க. இப்போ சிவகாசிலேருந்து வெள்ளாட்டை வெளி ஸ்டேட்லேருந்து வரும் வந்து இறங்குனா அவங்களுக்கு அதில் பிரிண்டிங் ஒரு ஆப்செட்டில் ஓடும். அதுக்கடுத்து அதில் சைடு அடிக்கிறது, அது ஒரே இடத்துல தான் சைடு அடித்து அவங்களே ஸ்கொயரிங் போட்டு பெட்டியை ஒட்டி வெளியே வந்துடும். இப்போ வந்து ஒட்டிங்களுக்கு பெட்டி கொண்டாந்துருக்கும். அடிமை 2 இடம் அங்கேயே நடக்குது. பிரிண்டிங் ஒரு ஆள், ஸ்க்ரீன் ஒரு ஆள், ஸ்கொயரிங் ஒரு ஆள். அங்கேயும் ஒரு இடத்துக்கு ஆள் நிறையா இருக்கும். அது எவ்வளோன்னு கரெக்டாக தெரிஞ்சுக்கல. இந்த பொருளுக்கு விலை எப்படி நிர்ணயம் பண்ணுறாங்க? ஒரு தீப்பெட்டி 1 ரூபா அப்படின்னா ஒரு பண்டலில் எத்தனை தீப்பெட்டி இருக்கும்? 600 பெட்டி. நிர்ணயம்னா எப்படி நம்ம எடுக்கிற பொருள் ரேட்டை பூரா கூட்டுவாங்க. ஒரு தனி சீட்டில் மொத்த சரக்கை போடுவாங்க. ஒரு 100 பொருளுக்கு இவ்வளோ வருதுன்னு போட்டு அதுலேருந்து இந்த ரேட்டு வச்சா நம்ம கட்டும். இதில் ஒரு லாபம் அவங்களுக்கு ஒரு 15 ரூபா வைப்பாங்க. இதுலேயும் ஒரு நேரம் போட்டியில் 5 ரூபா குறைச்சி விற்றுருதாங்க. மிஷினுங்கும் போது ஹேண்ட்மேரில் தேடி மிஷினுங்கும் போது என்னாச்சுன்னா மொத்த ப்ரொடக்ஷன் பார்ப்பாங்க. இன்றைக்கி ப்ரொடக்ஷன் எவ்வளவு அப்படி தான் பார்க்காங்க எல்லோரும். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சில சமயம் தோணி இருக்குல்ல, நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக பண்ணியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட்டை பிடிச்சிருக்கலாம். ஹேண்ட்மேட்லேயே பிடிக்கல. ஹேண்ட்மேட்லேயே நம்ம நேரடியாக செஞ்சு கொடுக்காம கமிஷன் வியாபாரத்தை செஞ்சு கொடுத்ததுனால அப்படியே இந்த தொழில்னு சொல்லி அடுத்த ஸ்டேஜுக்கு போகலை. மிஷின் போட்டிருக்கணும் ஃபஸ்ட்டு முதல்ல. அந்த மிஷின் ஸ்டேஜுக்குள்ளேயே நாங்கள் போகலை. இல்லை போயிருந்தால் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்துருக்கலாம். இப்போ மிஷின் போட்டிருந்தா பார்ட்டிக்காரங்க நம்மளை தேடி வந்துடுவாங்க. இப்போ அப்படி தான் நிறைய இப்போ கமிஷன் வியாபாரம் நிறைய கட் ஆகிட்டாங்க. கமிஷன் வியாபாரியே கிடையாது. பார்ட்டி இப்போ உங்கள் இடத்துல ஒரு மிஷின் இருக்குன்னா ஒரு தடவை நம்ம போய் பார்த்தா போதும், அடுத்து அவனே வந்துடுவான் பார்ட்டிக்காரனே. அங்கேருந்து பண்டல் வாங்குறாலே மிஷின் இருக்குன்னு வருவாங்க. இனிமேல் தீப்பெட்டி தொழிலோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? குளிரும் மழை காலம் பூரா ஓடிக்கிட்டே இருக்கும். தீப்பெட்டி கண்டிப்பாக தேவைப்படும். வெயில் காலம் குறையத்தான் செய்யும். எத்தனை லைட்டர் இருந்தாலும் தீப்பெட்டி கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா குளிர் அப்போ காஷ்மீர் அங்கிட்டலாம் போகாமல் அங்கிட்டலாம் தீப்பெட்டி சேல்ஸ் ஆகிறது தீப்பெட்டி தான் சேல்ஸ் ஆகும். லைட்டர் அவனுக்கு யூஸ் பண்ண முடியாது. காஷ்மீர் சைடு குளிர் பிரதேசத்தில் கண்டிப்பாக யூஸ் ஆகும் தீப்பெட்டி. லைட்ரு யூஸ் ஆகாது, அந்த லைட்டருமே யூஸ் ஆகாது. அதனால் தீப்பெட்டி கண்டிப்பாக ஓடிக்கிட்டு இருக்கும். இப்போ ஒருவேளை நமக்கு ஹேண்ட்மேட் கம்பெனிக்கு ஒரு ஆர்டரே கிடைச்சாலும் ஒரு கம்மி ஆர்டராக எடுத்துகிட்டு இன்னைக்கு தேதிக்கு ஆள் போட்டு ஹேண்ட்மேடு கம்பெனியில் ஒரு பெட்டியை செஞ்சிட முடியுமா? மிஷின் வந்ததுனால உனக்கு அடுத்து தயாரித்து கொண்டு வரணும்னா கூலி அதிகமாயிடும். அப்படிங்கும்போது நம்ம தீப்பெட்டி 1 ரூபாய்க்கு விற்றா நம்ம 5 ரூபாய்க்கு விற்றா தான் கட்டும். 5 ரூபா நான் ஒரு ஆவரேஜாக சொல்கிறேன், 5 மடங்கு ஆயிரும். இப்போ நாங்கள் ஜாப் ஒர்க் பண்ணுறோம்ல, இதே சொல்கிறேன் ஒரு கணக்கு. இப்போ 50 ரூபா கூலி கொடுக்காங்க. இதே மிஷின் ப்ரொடக்ஷனில் 30 ரூபாவில் முடிச்சிருக்காங்க. இப்போ எங்களுக்கே அதான் இப்போ குறைச்சிக்கிட்டே வராங்க. ஹேண்ட்மேடு கேட்குறவங்க மட்டும் செஞ்சு கொடுக்காங்க. மிஷின் மேடுக்காரங்களுக்கு மிஷின் தான் போய்கிட்டு இருக்கு. ஹேண்ட்மேடு இப்போ குச்சி அடைக்கிறதே வேண்டாங்க. அதுலேயுமே இப்போ என்ன சைஸ்னால் அன்சைஸ் பெரிய குச்சி போட்டு 50 குச்சி 60 குச்சி, சின்ன குச்சியில் 80 குச்சி, இதுக்குன்னு மிஷின் வரல, அதனால் கொடுக்காங்க. இது ஒரு காரணத்தினால ஹேண்ட்மேடு அந்த ஜாப் ஒர்க் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுன்னு எத்தனை வருஷத்துக்கு ஓடும்லாம் தெரியாது. ஒருவேளை இப்போ ஒரு நல்ல ஆர்டர் இந்த ஜென்ரேஷன் உள்ள யாராவது எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு கம்பெனி இருப்பாங்களா? எல்லாம் ஆள் இருக்குது, வாங்கி நம்ம விற்கலாம். இப்போ இன்றைக்கி பொருள் செஞ்சு விற்கிறத விட ஒருத்தர்கிட்டருந்து வாங்கி சேல்ஸ் பண்ணிடலாம். ஆனால் சேல்ஸ் பண்ணும்போது என்ன செய்யணும்னா வியாபாரம்னா நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கணும். பார்ட்டி கம்பெனிக்காரங்களையும் அவங்களையும் பேச விட்டால் நம்மளை கழட்டி விட்டுருவாங்க. இன்றைக்கி கமிஷன் வர போகிறோம் அப்படி தான் கழட்டி விட்டாங்க. நம்ம கண்ட்ரோலில் எக்ஸ்போர்ட் பண்ணலாம், வாங்கி ஏற்றுமதி பண்ணலாம். ஒரு கம்பெனியில் ஆர்டரை கொடுத்து எனக்கு செஞ்சு வச்சிருக்க இடத்துல நான் ஏற்றிக்கிடுவேன். ரிஸ்க்கு பூரா நம்ம எடுக்கணும், கம்பெனிக்காரன் எடுக்க மாட்டான்.